சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. சரீர பிரகாரமாய் நம்முடைய தகப்பன்மாராய் இருக்கிற ஒவ்வொரு தகப்பனையும் வாழ்த்துகின்ற ஒரு ஃபாதர்ஸ் டேயாக இந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருந்து கர்த்தருக்குள் தகப்பன்மாராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய தேவன் நமக்கு தகப்பனாய் நமக்கு இருந்தார். அதை போல தேவன் இந்த சரீர தகப்பன்மாரையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு தகப்பன்மாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. விசுவாசத்தில் முன்மாதிரியாக இருங்கள். விசுவாசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு காண்பியுங்கள். இன்றைக்கு ஒருவேளை தகப்பன்மாரை நாங்கள் இழந்திருப்போமாக இருந்தால், அந்த தகப்பன்மார் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் காண்பித்த கர்த்தரின் விசுவாசத்துக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்கள் காண்பித்த முன்மாதிரியான வாழ்வுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்படியாக கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவாரா. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், திகைத்து போனேன், திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரி, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி அங்கே தம்முடைய தூதர்களை எங்களுக்காக கட்டளை கொடுக்கிற ஒரு தேவன். பிள்ளைகளே, நம்முடைய வழிகளை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். கடந்த வாரத்துல மோசையை குறித்து நாம் தியானித்தோம். அவன் ஆரம்பம் ஆச்சரியமாயிருந்தது. அந்த ஆரம்பத்தின் பின்பதாய் தேவ பிள்ளைகளை இடைநடுவிலே அவன் வாழ்வில் பல மாற்றங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்த பொழுது அங்கே அழைத்து பேசி அனுப்புகிற ஒரு தேவனை நாம் அங்கே பார்த்தோம். இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, தம்முடைய தூதனை அனுப்பி நம் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி நினைக்கிற ஒரு கர்த்தர் இந்த நாளிலே யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களா, அவர் மீது தேவ பிள்ளைகளே தங்கள் வாழ்வின் முழுவதையும் அவர்கள் கர்த்தரிடத்திலே கொடுத்து விட்டு யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவன் மீது சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களை தப்புவிக்கும்படி ஒரு தூதனை அனுப்புகிற ஒரு ஆண்டவர். வேதம் சொல்கிறது, அங்கே தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே கர்த்தராகிய தேவன் மேலே விசுவாசம் கொண்ட 3 தேவ பிள்ளைகளை அங்கே பார்க்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரும்
அவர்கள் தேவன் மீது வைராக்கியமான விசுவாசம் கொண்டவர். அவர்கள் கர்த்தரை எப்படி அவர்கள் நம்பினார்கள் என்றால், உலகத்தின் ஒரு காரியத்தை செய்யும்படி அவர்கள் நிர்பந்திக்கப்பட்ட பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் அந்த உலகத்தை எதிர்கொள்ள அவர்கள் ஆயத்தமானார். ஏனென்றால் அங்கே அந்த ராஜா இவர்களை பார்த்து அங்கே கேட்கிறான், நீங்கள் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் போனால் என்ன நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இப்பொழுது நான் கட்டளை கொடுத்து கீத வாக்கியங்கள் அங்கே கேட்கிற பொழுது நீங்கள் தாழ விழுந்து அந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். அங்கே வணங்காமல் இருப்பீர்களாக இருந்தால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே 3வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதியிலே அவன் கேட்கிற ஒரு கேள்வி, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். ஒரு கேள்வி வைக்கிறான் பாருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் யாருக்கு தம் தூதனை அனுப்புகிறார், யாருக்கு அங்கே கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி செயல்படுகிறார் என்றால், தேவன் யார், தப்புவிக்கிற தேவன் யார், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிற தேவன் சர்வ வல்லவர் தானா என்று உலகம் நம்மை பார்த்து கேட்கிற பொழுது அங்கே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்காக வாழும்படி அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அறிக்கை செய்தது மட்டுமல்ல, ஞானஸ்நானம் பெற்றது மட்டுமல்ல, சபைக்கு சென்று தேவ பிள்ளைகளை ஊழியங்களை செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அங்கே சாட்சிகளாக வாழும்படி அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். 16வது வசனத்துல அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்லுவது எங்களுக்கு அவசியம் இல்லை இந்த காரியத்துக்கு. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அருமை சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, இப்படிப்பட்ட அசராத தேவ பிள்ளைகளே, உலகத்தை எதிர்க்கக்கூடிய விசுவாசம் உங்களிடத்திலே காணப்படுகிறது. இவர்கள் சொல்லுகிறார் பாருங்க, நாங்கள் அவன் கேட்கிறான், உங்களை தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொன்ன பொழுது, ஏனென்றால் அன்றைக்கு நிறைய தேவர்கள் அங்கே ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த நாள்ல தேவ பிள்ளைகளே, அற்புதத்துக்காய் அழுகிறோம், அதிசயத்துக்காய் தேவ பாதத்திலே காத்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே வந்து விண்ணப்பம் பண்ணி நிற்கிறோம் இல்லையா? அப்படி என்றால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று உங்கள் சூழ்நிலையிலே, உங்கள் உபத்திரவத்திலே நீங்கள் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாரு. ஏன்னா இதை நாம் சொல்வதற்கோ, இதை பற்றி பாடுவதற்கோ, இதை பற்றி தேவ பிள்ளைகளே நாம் வசனமாய் நாம் வியாக்கியானப்படுத்துவதற்கோ இது இலகுவானதாய் காணப்படலாம். சபைகளிலே இதை குறித்த அநேக பாடல்களை நாம் அங்கே பாடி தேவனை மகிமைப்படுத்துவது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சவால், இப்படிப்பட்ட ஒரு சவாலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் வருகிற பொழுது தேவ பிள்ளைகள் அதை மேற்கொள்ளும்படி நாம் அங்கே தேவனை ஆராதிக்கின்றோம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு சொல்ல பாருங்க, எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்கள் ஆக்கி விடுவிப்பார் என்று அவர்கள் தைரியமாய் சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்துல 18வது வசனத்தில் அவங்க சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலும், ஒருவேளை தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் நம்மை விடுவிக்காமல் போனாலும், லாசரு இயேசு கிறிஸ்துவனுடைய நண்பனாய் அவன் காணப்பட்டான். ஆகவேதான் அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவரிடத்திலே வியாதியாயிருக்கிற பொழுதே அவருக்கு அறிவிக்க ஆள் அனுப்பினார்கள்.
ஆனால் வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே லாசரு மரித்தவன் மட்டுமல்ல, மரித்து 4 நாளாகி நாறுகிற ஒரு நிலையில், சகோதரியால் கூட அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நாற்றமான நிலைமையில் லாசரு இருந்தான். ஆனால் தேவ மகிமை வெளிப்படும் என்பதை இயேசுவானவர் அறிந்திருந்தார். ஆகவேதான் இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை தேவ மகிமைக்காக அவர் நம்மை தப்புவையாமல் போனாலும், வேதம் சொல்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு எதையும் ஆராதிப்பதில்லை என்று நம் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எனக்கு ஒரு தூதன் வேண்டும், என் வழிகளில் எல்லாம் என்னை காப்பதற்காய் அவன் வர வேண்டும், அந்த தூதனும் கட்டளை பெற்ற தூதனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற நபராய் இருப்பீர்களாக இருந்தால், முதலாவது தேவ பிள்ளைகளே, எந்த நிலையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட பயங்கரமான அனுபவத்தின் நடுவிலும் கர்த்தராகிய கிறிஸ்துவை விட்டு விலகாத நம்பிக்கை உங்களிடத்திலே காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் நாம் இருக்கிற பொழுது தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது? அவன் அதிக சூடாக்கும்படி உத்தரவு கொடுக்கிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை இராணுவத்திலே பலசாலிகளாய் இருந்தவர்களை கொண்டு அவன் கட்டுவிக்கிறான். ஏன்னா அவன் சொல்லிட்டாங்க பாருங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அவங்க சொன்ன பொழுது எப்படி சொன்னார்கள்? எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார், என் விடுதலை ஆக்குவார் என்று சொல்லிவிட்டார்கள் இல்லையா? ஆகவே ராஜா என்ன செய்கிறான்? ஒருவேளை எரிகிற அக்கினி சூளைக்கு செல்வதற்கு முன்பதாகவே இவர்கள் தப்பிவிடக் கூடாது என்பதற்காக 20வது வசனத்திலே அவர்களை சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாயிருந்த அங்கே நபர்களுக்கு அவன் கட்டளை கொடுக்கிறான். இப்ப எல்லாம் அங்கே கட்டப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் அக்கினி சூளையின் நடுவிலே அவர்கள் அங்கே போடப்படுகிறார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்கள் என்ன செய்தார்களாம்? புருஷரை அந்த அக்கினி கொன்று பாருங்க, தூக்கி போட சென்றவனை கொன்ற அந்த அக்கினி தூக்கி போடப்பட்டவர்களை அல்லது எரியப்பட்டவர்களை அந்த அக்கினி கொன்று போடவில்லை. ஆகவே இப்பொழுது அங்கே 24வது வசனத்துல ராஜாவின் கண்களில் ஒரு காரியம் தெரிகிறது பாருங்க. இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை என்று ராஜா ஒரு புதிய காரியத்தை சொல்லும். அவன் வாழ்க்கையில் இதை பார்க்கவே இல்லை. அதிகமாய் சூடாக்கும்படி சொன்ன, ஏன்னா இன்னும் வேதனை உண்டாக்கும்படி விரும்பினான். ஆனா நாங்கள் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே, அந்த தேவன் ராஜாவின் கைக்கும் அக்கினியின் கைகளுக்கும் எங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்பினவர்கள் வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே, தேவன் செயல்படுகிற ஒரு தேவனாயிருக்க, செயல்படுகிற ஒரு தேவன். அப்பொழுது அந்த 25வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, அவர்கள் ஒரு சேதமும் இல்லை என்று சொல்லிவிட்டு 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். தேவனை காண்கிறான் தேவ பிள்ளைகளை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரிய, பல வேளைகளில் எல்லாம் அதிக தரம் இந்த பிரசங்கத்தை நாம் கேட்டிருக்கலாம், இந்த சம்பவத்தை குறித்து நாங்கள் பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை, அதாவது நாம் நினைத்து பிரமிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ஆவியானவர் எழுதி வைத்தார் 26வது அதிகாரத்தில். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, இது வளமையா நடக்காத ஒரு காரியம், எரிந்து விட்டால் அக்கினி அவர்களை கொன்றுவிடும், சாம்பலாகி விடுவார்கள். ஆகவே நாம் அவர்கள் அதை குறித்து அவர்கள் அக்கறைப்பட, அடுத்த ஆளை எறிவதற்கு, அடுத்த காரியத்தை செய்வதற்கு கடந்து போயிருப்பார்கள். ஆனா பாருங்க, கர்த்தர் எப்படி மாத்துறார் பாருங்க. வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதரைக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிற வார்த்தை தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே இந்த மாதத்திலே நிறைவேறும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். தேவ பிள்ளை 26வது வசனத்தில் அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள்.
இதுதான் சாட்சி தேவ பிள்ளைகள். நெருப்பில் எரியப்பட்டவர்கள் சாகவில்லை, எரியும்படி கொண்டு போனவர்கள் செத்து போனார்கள், எரிந்து போனார்கள். அவர்களை அது கொன்று போட்டது. ஆனால் இவர்களை பார்த்து வெளியே வாருங்கள் என்று ராஜா அழைக்கிறதை பார்க்கும். இதுதான் தேவனுடைய தப்புவித்தல் தேவ பிள்ளைகள். தேவனை நம்புகிறவர்களுக்கு பிடிவாதமாய் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளே உலகத்தை கர்த்தருடைய நாமத்திலே உலகத்தின் பயங்கரங்களை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் தருகின்ற ஒரு மேன்மையான ஒரு விடுதலை தேவ பிள்ளைகள். இன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனை விசுவாசிக்கிறவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சின்ன சின்ன காரியங்களை கூட இன்றைக்கு பல விஷயங்களை அங்கே ஆராய்ந்து பார்த்து அதனுடைய முன்னணி என்ன, பின்னணி என்ன, அதனுடைய வரலாறு என்ன, என்ன நடக்கும், எது நடக்கும், ஒரு வியாதி வந்துவிட்டால் கூகுள் பண்ணி காரியங்களை தேடி தேவ பிள்ளைகளை ஏதாவது நடந்து விடுமோ, இதனுடைய விளைவுகள் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து ஆராய்ந்து பயந்து பயந்து வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அக்கினிக்குள் இருந்தவர்கள் நடக்கிறவர்களாய் காண்கிறேன், அவர்களை நான் அவர்களோடு நடக்கிற 4வது நாள் அல்லது நபர் அவர் தேவ சாயலுக்கு ஒப்பான புத்திரனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே இப்பொழுது வெளியே வாருங்கள் என்று சொன்னான். 26வது வசனம் கடைசி, அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். அந்த புருஷருடைய சர்வங்கள் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்திலே வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். நான் இந்த 4 விஷயத்தையும் நான் கண்ணோக்கி அல்லது அதை நினைத்து பார்க்கிற பொழுது, முதலாவது, சரீரத்திலே அக்கினி பலம் செய்ய முடியவில்லை, காக்கிற தேவன் சர்வத்தை தொடவில்லை. 2வது, அவருடைய தலைமையில் கருகவில்லை. அதாவது உடனடியாய் வெந்து போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய ஒரு காரியம் என்றால் தலைமை தான். அது கூட என்ன செய்யவில்லை, கருகவில்லை. அடுத்தது, அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அதாவது அவர்கள் அணிந்திருந்த அவருடைய அடையாளங்கள், அவர்கள் மேலே அவர்களுக்காக தேவ பிள்ளைகளே அது போடப்பட்டிருந்த ஒரு காரியம், அந்த சால்வைகள் என்ன செய்யவில்லை, சேதப்படாமலும். அடுத்தது, அவர்கள் இருந்த இடம் அக்கினியின் இடம் என்பதை, இருந்த இடம் ஒரு அக்கினி சூளை என்பதை கூட தேவ பிள்ளைகளே யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி வேதம் சொல்கிறது, அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வழியில தேவன் எப்படி பாதுகாக்கிறார் உன் வழிகளில் என்றால், தேவ பிள்ளைகளே எந்த அடையாளமும் இல்லாதபடி, எந்த அடையாளங்கள் உங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்லி யாருமே தேவ பிள்ளைகளை நம்பவே முடியாதபடிக்கு தேவன் எந்த அடையாளங்களையும் அவர்களிடத்திலே அவன் காணவில்லை. எல்லாம் தேவ பிள்ளைகள் எப்படி அவர்கள் வெளியில் இருந்து உள்ளே எறியப்பட்டார்களோ அப்படியே அவர்கள் வெளியே வருகிறதை அங்கே பார்க்கும். கடைசியாக தேவ பிள்ளைகளே 28வது வசனத்திலே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு அறிக்கை விடுகிறான் பாருங்க. ஒரு ராஜா சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தப்புவித்த தேவனுக்கு. ஏன்னா இவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எந்த தேவன் தப்புவிப்பார் என்று கேட்டா பாருங்க. எந்த தேவன் தப்புவிப்பார்? எனக்கு நிறைய தேவர்களை தெரியும், ஆனால் எந்த தேவன் தப்புவிப்பார் என்று அவன் கேட்ட பொழுது, இங்கே அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர்களை தப்புவிப்பார் என்று சொன்ன உடனே இப்ப இவனுக்கு அந்த தேவன் யார் என்பதை தெரியாவிட்டாலும் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததனால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று ராஜா சொல்லுகிறார். ராஜா சொல்கிறான்,
தேவபுத்திரனுக்கு ஒப்பான சாயலாய் இருக்கிற ஒருவரை பார்க்கிறேனே, அப்படி என்றால் அவர் தூதனாய்த்தான் இருந்திருக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து விட்டான். ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருந்தார் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே அவன் தூதன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், அவரை நம்பி ராஜாவின் கட்டளையை அவர்கள் தள்ளி சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடினான். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்கென்று உங்களுடைய எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்க. எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்க. கர்த்தரை நம்பி ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய வேலையா இருக்கட்டும், உங்களுக்கு பணமாய் இருக்கட்டும், உங்களுடைய வீடாய் இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கட்டும், பேர பிள்ளைகளாய் இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்க. எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுங்க. அவைகள் அக்கினியிலே எறியப்பட்டாலும் தேவ பிள்ளைகளே, எதுவுமே அவர்களுக்கு நடைபெறாதபடி கர்த்தர் பாதுகாத்து வெளியே கொண்டு வர தேவனாயத்தமாய் இருக்கிறார். இந்த நாளிலே நம்புவோம். அங்கே வேதம் சொல்கிறது, அவன் சொல்றான், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல். இதான் ஆரம்பத்துல சொன்னேன். விசுவாசித்தால் விசுவாசத்துல மட்டும் நிலைச்சிருங்க. விசுவாசித்து கொண்டு தேவ பிள்ளைகளே, உலகத்தின் உடைய அந்த நம்பிக்கைகளிலும் நாம் விழுந்து விடாதபடி நம்மை காத்து கொள்வோம். ஏனென்றால் கர்த்தர் மட்டும்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். ஆகவே இந்த நாள்ல நம்புவோம். கர்த்தர் இந்த நாள்ல அனுப்பி தேவன் அங்கே நமக்காக நம்மோடு அவர் இடைப்பட்டு நம்மோடு அவர் கடந்து வந்து நம்மோடு இணைந்து தேவ பிள்ளைகளே நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ கிருபை அங்கே இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் சாட்சியை காத்து கொள்ளும்படியா, தேவனே உம்மிடத்துல வைராக்கியம் உள்ளவர்களாய் விசுவாசத்துல உறுதியாய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை தப்புவிக்கிற தேவனாய் கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒவ்வொரு தகப்பன்மாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாச வாழ்க்கைக்காய் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். முன்மாதிரி உள்ள ஆண்டவரை மற்றவர்களுக்காய் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் இருக்கிற ஒவ்வொரு தகப்பனாய் இவர்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்படுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய கிருபையின் தயவுக்குள் வைத்து இவர்களை தப்புவித்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.